கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் அல்லவா? அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையின் இந்த நிலைமையிலிருந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலைமை கொண்டு போவதற்காக தான் அவர் தேடி வருகிறார். அப்படித்தானே? நம்ம ஒருத்தர் தேடி வராங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு காரியம், ஒரு நல்ல செயல்கள் நமக்கு தருவதற்காக வராங்க. இல்லைன்னா மனுஷனா இருந்தனா நம்ம எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா நம் தேவன் என்ன செய்கிறார்னா, உங்கள உயர்த்துவதற்காகவே வருகிறார் தேடி தேடி. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் நீ வெளியே கொண்டு வரணும் என்று சொல்லி, அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தை என்ன பண்றார்? உள்ளத்திலே விதைக்கிறார். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவன் செய்றான். நான் தான் சொல்றான். ஆனா சில விஷயங்கள்ல அவன் ஃபெயில் ஆயிடுறான். எதுல? பொருளாதாரத்தில அவன் பின்தங்கி போயிருந்தான். பொருளாதாரங்கும்போது பணம் சம்பாதிக்கல. நெறைய பேர் பாருங்க எல்லாம் தெரியும். தாளந்துகள்லாம் இருக்கும். அ பெரிய பெரிய ஞானமா பேசுவாங்க. ஆனா பண விஷயத்தில அவங்க 0வா இருப்பாங்க. அவனுக்கு சம்பாதிக்க தெரியாது. சம்பாதிச்சாலும் அதை எப்படி கையாள தெரியாது. இப்படி பலவிதமான காரியத்தில அவங்க பின்தங்கி இருப்பான். ஆனா தேவன் இந்த பணத்தை எப்படி பெருகுவது என்று சில பிரமாணத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு கற்றுத் தரப் போகிறார். தேவன் சொல்லுகிறார், இந்த பணத்தை நீ எப்படி பெருக வேண்டும். சில பாருங்க நல்ல ஞானமா இருப்பாங்க. அவங்க வீட்ல செல்வம் இருக்காது. மத்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு, கடன் வாங்கியிருப்பான். அவன்கிட்ட எல்லாம் படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா பல லட்சம், பல கோடி ரூவா கடன் வாங்குவான். ஆனா எல்லாம் தேர்ந்திருக்கும். பல லட்ச ரூவா சம்பளமும் எடுப்பான். ஆனா கடன் வாங்குவான். பாருங்க, அவனுக்கு பெருக்கத்த பத்தி தெரிய மாட்டுது. அவனுக்கு ஏன் எப்படி பெருகணும், இந்த பணத்தை எப்படி பெருக்க கொண்டு வரணும்னு தெரியாதனால தான் அவன் மாட்டிட்டு இருக்கான். தேவன் இன்று அதற்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் பாருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க எத்தனையோ விதமான செல்வங்கள் பெற்று, எத்தனை விதமான லட்சக்கணக்கில சம்பாதிப்பீங்க. லட்சக்கணக்கில இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வரதற்கும், இன்னும் அதிகமாக பெருக்கம் வரவுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு, அறுப்புங்கிற பிரமாணம். நீங்க நினைக்கலாம் விதைப்பு, அறுப்புன்னா என்ன? பாருங்க, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே, பூமியில போடுறான் அப்படின்னா, ஒரு விதையை போடுறான் அப்படின்னா, அது உடனே அதனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏன் அவன் போட்ட உடனே அவன் உடனே வேலை எப்படி செய்ய ஆரம்பிக்கும்னா, தேவனுடைய பிரமாணம் அங்க வேலை செய்கிறது. அதற்காக அவன் கொஞ்ச நாள் எதிர்பார்க்கிறான். அந்த விதை போட்ட பிறகு அவன் எதிர்பார்க்கிறான். அதுக்கு தண்ணி கிண்ணி பாய்ச்சிட்டு அது சரியா பண்ண உடனே, தேவன் அந்த இரவும் பகலும் அதனுடைய அந்த பிரமாணத்தின் வேலை நடந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா பாருங்க, நெல் விதைச்சுட்டு அத நட்டு, அழகா தண்ணி பாய்ச்சோனே அது வளர்ந்து, 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 வளர்ந்து 3 மாசத்துல இவன் எவ்வளோ 1 கோட்ட தான் விதைச்சிருப்பான். ஆனா பாருங்க, அவன் 100 கோட்ட நெல்லா இருப்பான். அப்ப இது எங்கேருந்து குடுக்குறார் தேவன்? அந்த பிரமாணத்தின் அடிப்படையில தான் குடுக்குறாரு. அது பிரமாணம், பெருக்கத்தின் பிரமாணம். நீ இப்போ கொஞ்சத்துல இல்ல, இன்னும் நீ அதிகமாக பெருகிட்டே போலான்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் விதை. நீங்க சொல்லுங்க விவசாயி ரைட்டுங்க. ஆனா பணத்த எப்படி பெருக்குவது? அதுதான் தேவன் சொல்லுகிறார். நான் பணத்தையும் விதை என்றே சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம், பணத்தை விதை என்று அப்ப நீங்க பணத்த என்ன பண்ணணும்? நீங்க விதைக்க ஆரம்பிங்க. ஒருவன் தன் கையில் இருக்கிற பணத்தை அவன் ரிலீஸ் பண்றான். விதைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் பெருக்கத்தை அடைய முடியும். இல்லன்னா அடையவே முடியாது. பெருகணும்னா அவன் குடுக்கணும். குடுத்தா தான் கிடைக்கும். எப்படி தன்னுடைய விவசாயி தன்னுடைய நிலத்தில அவன் தன்னுடைய விதைகளை போட்டு அவன் பெருக்கத்தை எடுக்கிறானோ, அதேபோல தேவன் பணத்தையும் விதை என்று சொல்லி அப்போ பணத்தை நீங்க அறுக்கணும். பணம் நிறைய வரணும் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? விதைக்க ஆரம்பிக்கணும். ஆகையால் நீங்க நினைக்கலாம், "ஐய்யய்யோ! இந்த பணம் எனக்கு கைய விட்டு போயிட்டு என் வாழ்க்கையிலிருந்து எல்லாம் பேர் முழுக்கும்." அப்படி இல்ல. ஒருவன் அந்த பணத்தை குடுக்க, அதாவது குடுக்க இந்த விதைப்பு அறுப்புங்கிறத புரிந்து கொண்டாலே, அவன் குடுப்பதிலே மகிழ்ச்சியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், குடுத்த உடனே பெருக்கம் வரப்போகிறது என்று. அப்படி நீங்க இருக்கணும் உங்களுடைய உள்ளம். உங்கள விட்டு வாழ்க்கைய விட்டு அந்த பணம் போறத கொஞ்ச காலம் அப்படி இந்த பணம் அந்த இந்த இதுலேருந்து போகும். ஆனா உங்களுக்கு திரும்ப பல மடங்கு வரும்ல. அத நீங்க எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்து நீங்க அத குடுக்கணும். தேவனுக்கு நீங்க விதைக்கும் பொழுது, இப்போ நான் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஊழியத்துக்காக நீங்க விதைக்கலாம். அதற்கான நம்பர் குடுத்துருக்கிறேன். இப்படி நீங்க அந்த அத எடுத்து நீங்க விதைக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விதைத்து, தேவனுடைய விதைப்பு அறுப்புற பிரமாணத்தை நீங்க ருசித்து பார்க்கணும். அதாவது சோதித்தே நீங்க பார்க்கலாம். எப்படி? நான் விதைக்கிறேன், பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. அப்ப நீங்க செய்யணும். உங்க கையில இருக்கிற பணத்தை நீங்க கொஞ்சமாய் விதைக்கும் பொழுது, அது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கை பெருக்கத்தை கொடுக்கும். இப்படிதான் அவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்றாருன்னா, தேடி வந்து யோசனை கொடுக்கிறார். அவருடைய யோசனை பாருங்க. கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவம். பாருங்க அவர் செய்கிற வார்த்தை, நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எவ்வளவு மகத்துவமானவை. உமது யோசனைகள் மகா ஆழமானது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க கேட்க
உங்களுடைய வாழ்க்கையில, ஐயோ! நான் எத்தன வருஷம் நான் இப்படி இருந்தேனே, நான் பணத்த பத்தி எனக்கு தெரியாம போச்சே, நான் அப்படி தெரிஞ்சுன்னா நான் அப்பமே நான் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்குள்ள வந்திருந்தேன்னா, நான் இன்னைக்கு எவ்வளவோ பெருகியிருப்பேன். என் சொந்த பந்தம் குடுத்திருப்பேன், உற்றார் உறவினர் குடுத்திருப்பேன், நண்பர் குடுத்திருப்பேன், படிப்பு படிக்க முடியாதவங்களுக்கு உதவி இருப்பேன். இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் நான் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்ட்ட பணம் இல்லையே. ஆனா தேவன் சொல்றார், "கொஞ்சத்தை நீ இருக்கிறத நீ வித. அது உன்னுடைய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வரும்" என்று சொல்லி அவர் உங்களுக்கு இந்த நாளிலே அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகையால் விதைப்பு அறுப்பை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை தேடி வந்து இப்படி நல்ல யோசனைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.